மன்னார் மக்கள் இன்றோடு 19 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார் தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கக்கூடாதென வலியுறுத்தியே அவர்களால் இவ்வாறு தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விடயம் தொடர்பாக இம்மாதம் 13ஆம் தேதி ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடி இருந்தோம். அதற்கமைய இக்காற்றாலை திட்டத்தை 1 மாத காலத்துக்கு நிறுத்தி வைப்பதெனவும் இத்திட்டம் தொடர்பில் உரிய தரப்பினர் மக்களிடம் அபிப்பிராயங்களை பெற வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அத்தோடு சிறிய அளவிலான நிலப்பரப்பை கொண்ட மன்னார் தீவில் மீண்டும் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை நிறுவினால் மக்கள் மன்னார் தீவில் வாழ முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பது அம்மக்களின் அபிப்பிராயமாக உள்ளது. எனவே இந்த விடயத்தில் மன்னார் தீவு மக்களின் இந்த அபிப்பிராயங்களை கருத்தில் எடுத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் செம்மணி விவகாரம் சம்பந்தமாக நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அதன் பிரதிபலனாக குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம். அந்த வகையிலே தொடர்ந்தும் இனவாதத்திற்கு ஆதரவளிக்கின்ற கருத்துக்களை நான் நினைக்கின்றேன். வடகிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் தலைமைகள் தொடர்ந்து முன்வைப்பார்களேயானால் தென்னிலங்கையில் எவ்வாறு பேரினவாதிகளுக்கு அரசியலுக்கு சவுமணி அடிக்கப்பட்டதோ அதே விதமான நிலைமையும் வடகிழக்கில் உள்ள அரசியல்வாதிகளுக்கும் அவ்வாறான ஒரு நிலைமை எதிர்காலத்தில் உருவாகும். ஆனால் இன்று அவர்கள் முன்வைக்க வேண்டியது என்ன? கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டமூலத்தினூடாக வழக்கில் உள்ள தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது எப்படி, அந்த பொருளாதாரத்தினூடாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அபிவிருத்தி பாதையில் இணைத்து அவர்களை முன்னேற்றுவது எப்படி, அவ்வாறான ஒரு கருத்தியலை இந்த சபைக்கு முன்வைப்பதை விடுத்து வெறுமனே இனவாத ரீதியான கருத்துக்களை முன்வைப்பார்களேயானால் ராஜபக்ச அணியினருக்கு தென்னிலங்கையில் ஏற்பட்டதை போல் வடகிழக்கிலும் ஏற்படும் என்பதை அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த பாராளுமன்ற அமர்வுகளின் போது, கடந்த வாரம் சில பாராளுமன்ற அமர்வுகளின் போது தொடர்ந்து எதிர்க்கட்சி முஸ்லிம் உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி முஸ்லிம் உறுப்பினர்களை பார்த்து, எங்கே நீங்கள் பேசுவதில்லையா, 8 முஸ்லிம் உறுப்பினர்கள் எங்கே நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். உண்மையிலே நாங்கள் அவ்வப்போது பேசுகின்றோம், தேவையானவற்றை பேசுகின்றோம். எப்பொழுதுமே நாங்கள் பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அவர்களை போன்றோ பேசுகிற டைம்ல மட்டும் இருந்துட்டு திருப்பி ஓடுறதில்லை. ஆனால் நாங்கள் பேசும்போது இனவாத கருத்துக்களை பேச மாட்டோம். முஸ்லீம், சிங்களம், தமிழ், முஸ்லீம் ஊர்களை பேர்களை சொல்லி இது மாதிரி பேச்சுக்களை பேச மாட்டோம். முழு நாட்டு மக்களுடைய தேவைகளையும் முழு நாட்டு மக்களுக்காக வேண்டியதுதான் நாங்கள் பேசுவோம் சொல்லிட்ட மெசேஜை அவருக்கு சொல்றோம். என்று கேட்டால் எங்களோட அரசாங்கம் இந்த இனவாதத்தை இல்லாமாக்குறதுக்கு, இந்த இனவாத பேச்சுகளை இல்லாமாக்குறதுக்காக வேண்டிய உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கம்